ஹாய் மக்களே! இதுவரைக்கும் யாரும் YouTubeல இந்த விஷயத்த சொல்லாத விஷயம். உங்களுக்கு நான் சொல்லி தரேன். நானும் சேனல்லாம் பார்த்துட்டேன். இந்த விஷயங்கள் யாரும் சொல்லல. இது நியூ அப்டேட்டா ஓல்ட் அப்டேட்டாங்குது. நான் இப்ப தான் பார்த்தேன். இதுவரைக்கும் யாரும் சொல்லல. உங்களுக்கு நான் அந்த விஷயத்த சொல்றேன். வீடியோ கால்ல பார்த்தீங்கன்னா, நெறைய பேர்கள் வீடியோ கால் போட்டிருப்பாங்க. அதில பார்த்தீங்கன்னா, லைனா வந்து கீழ வந்து பிளாக் கலர்ல லைனா பார்த்தீங்கன்னா ஒரு எழுத்துக்கள் ஓடிட்டு இருக்கும். அவங்க வாய்ஸ் குடுக்க குடுக்க இங்க டெக்ஸ்ட்ல வந்துட்டே இருக்கும். அதுக்கு முன்னாடி முந்தின காலத்துல பார்த்தீங்கன்னா, அது எடிட்டிங் மூலியமா காசு கட்டினா தான் அந்த ஆப்ஷன் வரும். இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த காசு கட்டாமலே நம்ம YouTubeலயே நமக்கு அந்த ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. அது எப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவா சொல்றேன். நீங்களும் பார்த்து கத்துக்கோங்க. இப்போ குரோம்குள்ள போய்க்கோங்க. குரோம்குள்ள போயிட்டு studioyoutube.com போட்டுக்கோங்க. எப்பயும் போல லாகின் பண்ற மாரி தான். லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இப்படிதான் வரும். நெட்டு நமக்கு அப்படிதான் இருக்குது. அதுக்கு தகுந்த மாரி தான் வரும் பார்த்துங்க. இப்ப லைட்டா ஜூம் பண்ணீங்கன்னா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கன்டென்ட்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சைட்ல பார்த்தீங்கன்னா, உங்க மேல லோகோ இருக்கும். அது கீழ கன்டென்ட்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத தொட்டுக்கோங்க. இப்ப தொட்டுக்கிட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா, இதுல ரேண்டமா ஒரு வீடியோ நான் செக் பண்ணி எடுத்துக்கலாம். ரேண்டமா நம்ம வந்து இந்த ஃபோட்டோ, இந்த வீடியோக்கள் நம்ம எடுத்துக்குவோம். இந்த வீடியோக்கள் நம்ம எடுத்து என்ன பண்றோம்னா, இதுல எப்படி அந்த ஆப்ஷன் வருது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். அத நீங்க பார்த்துக்கோங்க. இப்படி வந்து தொட்டுட்டீங்க இந்த வீடியோவ நீங்க தொட்டுட்டீங்க அப்படின்னா, இப்படித்தான் வரும். அதில என்ன பண்றீங்க, லெஃப்ட் சைடு லேசா தள்ளுங்க. லேசா தள்ளி பார்த்தீங்கன்னா, இதில சப் டைட்டில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். இந்த ஆப்ஷன தொட்டுக்கோங்க. இந்த ஆப்ஷன தொட்டுட்டீங்க அப்படின்னா, தொட்டு நான் ஜூம் அவுட் பண்ணி காமிக்கிறேன். இதில உள்ள வீடியோக்குள்ள உள்ள வார்த்தைகள் எல்லாமே இந்த சைட்ல இருக்கு பாருங்க. இதுதான் இந்த வீடியோக்குள்ள உள்ள சைட்ல உள்ள வார்த்தைகள் இதுதான். இதில நீங்க என்ன பண்ணுனீங்க அப்படின்னா, நம்ம வீடியோல எவ்வளவு பேசியிருக்கோமோ, அது பார்ட் பார்ட்டா 10, 10 செகண்டா வந்து நமக்கு வந்து எழுத்துக்கள்ல எழுதியிருக்குது. இத பாருங்க. இதில எப்படி நமக்கு வந்து வீடியோவுல வந்து இந்த எழுத்துக்கள் வரும் அப்படின்னா, உங்களுக்கு நான் டெமோ மூலியமா காமிக்கிறேன் பாருங்க. லைட்டா ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இந்த வீடியோவுல பார்த்தீங்கன்னா, இந்த வருது பாத்தீங்களா? எழுத்துக்கள்லாம் ரன்னிங்ல போறது வருது பாருங்க. உங்க வீடியோ கீழ இந்த எழுத்துக்கள் வருது பாருங்க. இதுதான் சின்ன ஆப்ஷன் தான். யார் யாருக்கு தெரியும்? இதுவரைக்கும் யாரும் சொல்லல. நம்ம பேருக்கு ரொம்ப பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இது எந்தெந்த சேனலுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னா, டெக் சேனல் ஒர்க் ஆகும், காமெடி சேனல் ஒர்க் ஆகும், சமையல் சேனல் ஒர்க் ஆகும். எல்லா சேனலுக்கும் இந்த இது ஒர்க் ஆகும். அத பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இது மூலியமாவும் சில லாங்குவேஜ் தெரியாம இருப்பாங்க. நம்ம பேசுற விஷயங்கள் தெரியாம இருக்கும். அவங்களுக்கு வந்து இது வந்து யூஸா இருக்கும். உங்க வீடியோக்களுக்கு தேவைப்பட்டா இந்த ஆப்ஷன நீங்க குடுத்து, மேல வந்து என்ன பண்றீங்கன்னா, டன் இருக்கும். டன் குடுத்துக்கோங்க. இது வந்து நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் மேல லைனா டெக்ஸ்ட்ல வரும். இது வந்து ஃபர்ஸ்ட்டு எடிட்டிங்ல நம்ம காசு கட்டி தான் இந்த ஆப்ஷன வாங்கணும். இப்ப வந்து YouTubeலயே குடுத்துருக்காங்க. அத பார்த்து எல்லோரும் யூஸ் பண்ணிக்கங்க. தேவைப்படுறவங்க மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்படாதவங்க இத ஸ்கிப் பண்ணிடுங்க. பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுவரைக்கும் இந்த வீடியோக்கள் யாரும் சொல்லல. நானே இன்னைக்கு தான் பார்த்தேன். பார்த்தோனே உடனே வீடியோ ரெக்கார்ட் போடுறேன். இத பண்ணி முடிச்சுட்டு மேல என்ன பண்றீங்கன்னா, சேவ் ஆப்ஷன் டன் இருக்கு பார்த்தீங்களா? டன் ஆப்ஷன் குடுத்துருங்கோங்க. அந்த வீடியோக்குள்ள பார்த்தீங்கன்னா, இது மாரி டெக்ஸ்ட்ல இந்த பாருங்க கீழ சேவ் ஆயிட்டு, அந்த வீடியோக்களுக்கு வந்துரும். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு உங்களோட புது வீடியோல உங்கள பார்க்குறேன். பாய்.